வணக்கம். டிகோட் தி கோட். எத்தனையோ குடும்பத்துக்கு பாட்டு கொடுத்த இசைஞானி இளையராஜா அவர்களோட ஃபேமிலி சாங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீ முகுந்தா கேசவா நான் உன் புகழை பேசவா. இது ஒரு புகழ்பெற்ற இசைஞானி பாடலோட பல்லவினோ. இதுதான் அவங்களோட ஃபேமிலி சாங்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்ன பாடல்? அந்த பாடலின் பின்னணி என்ன? வாங்க பார்க்கலாம். நம்ம இசைஞானி இசையில இயக்குனர் ஃபாசில் இயக்கிய திரைப்படம் ஒரு நாள் ஒரு கனவு. இந்த படத்துல காவிய கவிஞர் வாலி எழுதிய பாடல். இந்த பாடல் பிறப்பதற்கு சில மணி துளிகளுக்கு முன்பு கம்போசிங் ஆரம்பமாகுது. ஒளிப்பதிவு கூடத்துல இசைஞானி இளையராஜா தயாரா இருக்காரு. இப்போ ஒளிப்பதிவு கூடத்திற்கு காவிய கவிஞர் வாலியும் வர்றாரு. இளையராஜா வாலியை வரவேற்று உபசரித்து பாடல் எழுதுவதற்கு தேவையான அடிப்படை தகவல்களை கொடுக்கிறாரு. இது யாரு படம்? இந்த இயக்குனரோட படங்களுக்கு இவர்கள் ஏற்கனவே செய்த பாடல்கள் எல்லாம் பேசி முடிச்சு இசைஞானி இப்போ கம்போஸ் பண்ணிருக்க பாடலுக்கான கதை சூழலை விவரிக்கிறாரு. முதல் முறையா கதாநாயகன் வீட்டுக்கு வர கதாநாயகி அந்த வீட்டோட வாசலுக்கு வரும்போதே கதாநாயகனுடைய தங்கைகள் வீட்டுக்குள்ள பாடல் பாடுவது கதாநாயகிக்கு கேக்குது. வீட்டின் எளிமையும் இசையின் பிரம்மாண்டமும் கலந்து ஒட்டுமொத்த குடும்பமும் அன்பும் இசையும் கோர்த்த மாலையாக இருக்க, அதற்குள் தாமும் வாழ ஆசைப்படும் கதாநாயகி அந்த வீட்டையும் அம்மக்களையும் பிரிய மனமில்லாமல் பிரிந்து தனது வீட்டிற்கு செல்லும் மனபாரத்தோடு பாடல் நிறைவடையும் வரை இசைஞானி கொடுத்த விளக்கமே வாலிக்கு பாடல் வரிகளை ஊற்றெடுக்க செய்யும் அளவிற்கு பாடலின் படிநிலைகளை விளக்க கதை சூழலுக்குள்ள எண்ணத்தை படரவிட்ட வாலி இசைஞானியின் மெட்டை கேட்டு மெய்சிலிர்த்து போறாரு. இப்போ கவிஞர் வாலி இசைஞானி தயார் செய்த மெட்டுக்கு கதை சூழலுக்கேற்ற பாடல் வரிகளை எழுத ஆரம்பிக்கிறாரு. தனக்கு பிடித்த ராகத்தில் மெட்டமைத்து இளையராஜா காத்திருக்க மெட்டை கேட்ட வாலி சிறிதும் தாமதமின்றி மெட்டிற்கும் சூழலுக்குமான வரிகளை சொல்றாரு. அப்படி காவிய கவிஞர் வாலி அந்த மெட்டிற்கு முதலில் எழுதிய பல்லவி ஸ்ரீ முகுந்தா கேசவா நான் உன் புகழை பேசவா. கேசவா பேசவான்னு ஏய்பு தொடையா இருந்தாலும் பாட்டுல பேசவான்னு இருக்கிறது நல்லா இல்லைன்னு இசைஞானி வாலி மீது கொண்ட அன்போடு வேறு வரிகள் கேட்க, இசைஞானியோட கருத்தை ஏத்துக்கிட்ட வாலி மீண்டும் ஒரு முறை மெட்ட வாசிக்க சொல்லி மெட்டு வந்த வேகத்துல மாற்று பல்லவி எழுதுறாரு. அதுதான் இந்த பாடலோட இறுதியான பல்லவி. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. இந்த வரிகளை கேட்டதும் ஆனந்தமடைந்த இளையராஜா அடுத்தடுத்த வரிகளுக்கான மெட்ட வாசிக்கவும் அடுத்தடுத்து வரிகளை கொடுத்து தன்னோட இசை அனுபவத்துல பல்லவி சரணங்களை செம்மைப்படுத்துறாரு வாலி. அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா அப்படின்னு பல்லவி முடிப்பும் பல்லவி தொடக்கமும் தொடர்ச்சியா அமைகிற மாதிரி இணைத்து எழுதியிருப்பாரு கவிஞர் வாலி. இந்த பாடலும் முழுக்க கதை சூழலுக்கும் மெட்டுக்கும் எழுதின பாடலா இருந்தாலும் இதுக்குள்ளயும் தன்னோட தனித்துவ திறத்தால ஒரு டீகோடிங் ஃபேக்டர் வைக்கிறாரு வாலி. அது என்னன்னா, 2வது சரணத்துல ஆதார ஸ்ருதி அந்த அன்னை என்பேன், அதற்கேற்ற லயம் எந்தன் தந்தை என்பேன், ஸ்ருதி லயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம், திறந்த கதவு என்றும் மூடாது, இங்கு சிறந்த இசை விருந்து குறையாது, இதுபோல் இல்லம் எது சொல் தோழி அப்படின்னு இந்த சரணம் முழுக்க இசைஞானி இளையராஜாவின் இசை குடும்பத்தை பத்தி எழுதி இசைஞானியவே பிரமிக்க வச்சிருப்பாரு காவிய கவிஞர். இப்படியான இந்த பாடலை இசைஞானி தன்னுடைய மகள் பவதாரிணியின் குரல்ல ஒளிப்பதிவு செஞ்சு அவர்களோட குடும்ப பாடலாக்கி மனதுக்கு நெருக்கமா வச்சிருப்பாரு. இந்த பாடல் பத்தின கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம தமிழதிகாரம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.